உங்களை மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த ஆள் வேத ஆய்வு வாரம் நடந்து வருகிறது. உங்களுடைய ஜெபங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, ஈடுபாட்டிற்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த டிபிஎஸ் டீமுக்காகவும் அதிகமாக தேவனை துதிக்கிறோம். நம்ம சவுலுடைய வாழ்க்கையில எவ்விதமாக சவுலை தேவன் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து படித்தோம். அடுத்து அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன், தேவனுடைய மனிதன், தேவனை விட்டு விலகி போக முடியுமா என்பதை படிக்க ஆரம்பித்தோம். கடந்த ஒரு சில வாரங்கள் படிக்கும் போது சவுலுடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னு சொல்லி படித்தோம். சவுலுடைய வீழ்ச்சிக்கான மிக மிக முக்கியமான காரணம் அவனுடைய பெருமை. தேவனை சார்ந்து கொள்வதை விட தன்னை அதிகமாக சவுல் சார்ந்து கொண்டார். தேவனை சார்ந்து கொள்ளாத போது மனிதன் இயற்கையாகவே விழுந்து விடுவான். அதான் வேதாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். இது நமக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, சவுலுடைய முக்கியமான வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்னா சவுலுடைய கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணின சவுல் ஆரம்பத்திலே கர்த்தர் என்ன சொன்னாரோ, எப்போது சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்த சவுல் நாள் ஆக கீழ்ப்படிய தவறிவிட்டார். கீழ்ப்படியாமை அநேக விளைவுகளை ஏற்படுத்தியது. விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நேரத்துக்காக சவுல் காத்திருக்கவில்லை, பொறுமையின்மை. அதன் விளைவாக அநேக எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறது. அதை நியாயப்படுத்தின சவுல். கடந்த முறை என்ன படித்தோம்? ஞானம் இல்லாம செயல்பட்ட சவுல். ஞானமே இல்லை, எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்ல கர்த்தருடைய வழிநடத்துதலும் இல்லை, தைரியம் இல்லை. கர்த்தருடைய வழிநடத்துதல் இழந்து போன சவுல். ஆனால் இதன் மத்தியில கர்த்தர் யோனத்தானின் மூலமாக ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுகிறார். இன்றைக்கும் சவுலுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படியாமையின் விளைவுகளை குறித்து படிக்க போறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வேலைக்கு காத்திராதபடிக்கு நாம் செயல்பட்டோமானால் விளைவுகள் இவ்வளவு பயங்கரமாக இருக்குமான்றது வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். நம்முடைய வேத புத்தகத்தை 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இந்த 14வது அதிகாரத்துல முதல் 15 வசனங்கள்ல எதை பற்றி சொல்லப்படுகிறதுனா, யோனத்தான் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார். இஸ்ரவேல் ஜனங்களும் சவுலும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் யோனத்தான் மூலமாக பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். ஏன் சவுல் பயந்து போனார்? ஏன் இஸ்ரவேல் மக்கள் பயந்து போனார்கள்னா, கர்த்தரை விட்டு விட்டார்கள் அவர்கள். அந்த ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 14வது அதிகாரம் 11ஆம் வசனம், 14வது அதிகாரம் 22ஆம் வசனம். ரெண்டு வாசிங்க. 11ஆம் வசனம், 22ஆம் வசனம். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்துக் கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, எப்ராயிம் மலைகளில் ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னா, அதாவது நண்டு அல்லது எலி வலைகள்ல ஒளிந்து கொண்டிருக்கிற மாதிரி இஸ்ரவேலர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி யார் சொல்றாங்கன்னா, பெலிஸ்தியர் சொல்றாங்க. இவ்விதமான பயத்துக்கான காரணம் என்ன? எதிரிகளை மேற்கொள்ள வேண்டிய சவுல் பயந்து விட்டார். விளைவு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த போர் சேவகர்களும் பயந்து விட்டார்கள். 22ஆம் வசனத்துல பாருங்களேன், அவங்க எங்க ஒளிஞ்சிருந்தாங்களோ அங்கிருந்து வெளியே வந்தார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு பெரிய பயம் அவர்களை ஆட்கொள்ளுகிறது. ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் யோனத்தான் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். கர்த்தர் கட்டளையிட்டார் என்பதற்கு 15வது 23வது வசனங்களை வாசிங்க. 15ஆம் வசனம், 23ஆம் வசனம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட்டத்தில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன்கூடு கட்டி இருந்தது. 23ஆம் வசனம் தானே வாசிங்க சிஸ்டர்? 14, 23 தானே 23 வாசிங்க.
இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னா, யோனத்தானுடைய முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யோனத்தானுடைய முயற்சியை ஏன் கர்த்தர் ஆசீர்வதித்தார்? கர்த்தரையே சார்ந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாக ரிஸ்க் எடுத்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அவரும் அவருடைய ஆயுததாரியும் போறாங்க. இந்த ரெண்டு பேர் போகும்போது அவ்வளவு கூட்ட பெலிஸ்தியரை கர்த்தர் முறியடித்தார். நம்ம வாசிக்க கேட்ட 2 வசனங்களை பாருங்களேன். அந்த 2 வசனங்கள்ல அந்த 15வது வசனம் 23வது வசனத்துல கர்த்தர் இடி முழக்கத்தை கட்டளையிட்டார். கர்த்தர் பயங்கரம் உண்டாகத்தக்கதாக தானயம் இருந்த கொள்ளையிட போனவர்கள் மத்தியில் திகிலை உண்டு பண்ணினார். பூமி அதிர்ந்தது. ஒரு பெரிய நில அதிர்ச்சி உருவாகிறது. விளைவு பெலிஸ்தியரை இஸ்ரவேல் மக்கள் மேற்கொண்டார்கள். அதே போல 23வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் ரட்சித்தார். ரட்சிப்புன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டுல நிறைய இடங்கள்ல மிலிட்டரி விக்டரி, அதாவது போரிடும் போது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது வெற்றி பெறக்கூடிய அந்த வெற்றி அல்லது விடுதலையை ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். சரி, இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் மத்தியில இந்த சவுலுடைய கீழ்ப்படியாமை எவ்விதமாக செயல்படுகிறது, கீழ்ப்படியாமையின் விளைவுகள் தொடர்கிறது. அதை நம்ம படிக்கலாம். 14வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. 14:1. ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த வசனங்கள்ல யாரை பற்றி படிக்கிறோம்னா, சவுலின் குமாரனாகிய யோனத்தானை குறித்து படிக்கிறோம். இந்த யோனத்தான் சவுலுடைய மூத்த குமாரன். சவுலுடைய குடும்பத்தை பத்தி பின்னால 15வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துடைய கடைசி பகுதியில படிக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த யோனத்தான் ஒரு யுத்த வீரன், மிகவும் தைரியமான ஒரு வாலிபன், கர்த்தருடைய யுத்தங்களை நடத்தக்கூடிய ஒரு பெரிய சோல்ஜர் அவன். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யறானா, தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து நம்ம அந்த பெலிஸ்தியர் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய சேனைக்குள்ள போலான்னு சொல்லி சொல்றார். ஆனா அந்த வசனத்துடைய பின்பகுதி விதமாக சொல்லுகிறது, அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அதாவது சவுலுடைய கீழ்ப்படியாமை எதற்கு நேராக வழி நடத்துகிறதுனா, தகவல் தொடர்பின்மைக்கு நேராக வழி நடத்துகிறது. அதாவது சவுலுக்கும் அவனுடைய குமாரனுக்கும், சவுலுக்கும் ஜனங்களுக்கும் இடையே உள்ள தகவல் தொடர்பு முழுவதுமாக பாதிக்கப்படுகிறது. ஒரு தலைவன் தன்னுடைய தரிசனம், தன்னுடைய திட்டம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டுமானால் அவன் என்ன சொல்லுகிறானோ அது அப்படியே ஜனங்களுக்கு போய் சேர வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த மூத்த மகனாகிய யோனத்தான் தான் செய்ய போகிற காரியத்தை தன்னுடைய தகப்பனுக்கு மறைத்து விட்டான். தன்னுடைய தகப்பனுக்கு அவன் அறிவிக்கவில்லை. ஏன் அவன் அறிவிக்கவில்லை? அவன் அறிவிக்கவில்லை என்பது அவன் போனது சவுலுக்கு தெரியுமா? தெரியாது. 17ஆம் வசனம் வாசிங்க. 14வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சவுல் தன்னோட கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றான். அவர்கள் இலக்கம் பார்க்கிற போது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். இந்த வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? ஜனங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது 2 பேர் குறைறாங்க. யார் குறைறாங்க? ஒன்று யோனத்தான், 2வது யோனத்தானுடைய ஆயுததாரி, யோனத்தானுடைய ஆயுதங்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஆயுததாரி. இந்த 2 பேர் இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ சவுலுடைய காதுக்கு யோனத்தான் சென்றது வரவில்லை. ஏன் யோனத்தான் தான் செல்வதை சவுலுக்கு மறைக்க வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் ஒரு ஆணையிட்டான்னு சொல்லி படிக்கிறோம். ஆனா அந்த ஆணை யாருக்கு தெரியவில்லை? யோனத்தானுக்கு தெரியவில்லை. யோனத்தான் செய்வது சவுலுக்கு தெரியவில்லை, சவுல் செய்வது யோனத்தானுக்கு தெரியவில்லை. சவுலுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இருந்து செயல்படுவதற்கு யோனத்தான் ஆயத்தமாக இல்லை. அதான் அந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். ஆனா யோனத்தானுடைய ஆவிக்குரிய நிலைமையை நீங்க பாத்தீங்கன்னா,
யோனத்தான் கர்த்தரை சார்ந்து அந்த யுத்தத்தை நிறைவேற்றினான். கடந்த முறை படித்தோம் இல்லையா? அந்த 15 வசனங்களை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவர்கள் தனியாக எதிரிகளை மேற்கொள்வதற்கு போகிறார்கள். போகும்போது, ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமானால் நாங்கள் இங்கிருந்து தவண்டு மேலே செல்ல வேண்டும், நாங்கள் அவர்களிடத்துல வரலாமான்னு சொல்லி கேட்கும்போது, அவர்கள் வருகிறோம் என்று சொல்லாதபடிக்கு எங்களை ஏறி வர சொன்னால் அது கர்த்தருடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறுவோம் சொல்லி தீர்மானிச்சு போறாங்க. ஏன் யோனத்தான் தான் செய்ய போகிறதை சவுலுக்கு மறைத்தான்? முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு காரியத்தை நான் செய்ய போகிறேன் சொல்லி யோனத்தான் சொன்னானால் அதை சவுல் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்? ஒன்று, யோனத்தானுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் சவுலுக்குள்ளே இல்லை, ஒன்று. இரண்டாவது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், யோனத்தான் மூலமாக வந்த வெற்றியை தன்னுடைய வெற்றியாக கொண்டாடினவன் இந்த சவுல். சுயத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடியவன், கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத சவுல். கீழ்ப்படியாம எதுக்கு நேரா வழி நடத்துகிறது தெரியுதா? ஒன்று, கர்த்தரையும் மதிப்பதில்லை, கர்த்தரோடு உள்ள தகவல் தொடர்பும் குறைந்து விடுகிறது. யார் கர்த்தரை மதிக்கிறார்களோ அவர்களோடு உள்ள அந்த உறவு, அவர்களோடு உள்ள தகவல் தொடர்பும் பாதிக்கப்படுகிறது. கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்கள்ல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவது நம்முடைய மனித உறவுகளை பாதிக்குது இல்லையா? வேதாகமத்துல வாசிக்கிறோம்ல, 1 யோவான் 1வது அதிகாரத்துல அந்த யோவான் எழுதும்போது விதமாக சொல்லுகிறார் இல்லையா? அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சொல்லி சொல்லுகிறார். அதாவது 2 மக்களும் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால்தான் அவர்கள் மத்தியில ஐக்கியம் வரும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தகப்பன் மகன் தான், ஆனால் மகனுடைய பாதை வேறு மாதிரி இருக்கிறது, தகப்பனுடைய பாதை வேறு மாதிரி இருக்கிறது. மகனுக்கு இருக்கக்கூடிய தைரியம் தகப்பனிடத்துல இல்ல, மகனுக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் தகப்பனிடத்துல இல்ல, மகனுக்கு இருக்கக்கூடிய கிரயம் செலுத்தி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் தகப்பனாருக்கு இல்ல. ஒரு படையில இருக்கக்கூடிய ஒரு போர்ச்சேவகனுக்கு இருக்கக்கூடிய வைராக்கியமும் உண்மையும் அந்த ராஜாவுக்கு இல்லை. இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினால தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய மற்ற மக்களை நாம் ஒதுக்குகிறோமா? அவர்களோடு உள்ள தகவல் தொடர்பை நாம் நிறுத்தி விடுகிறோமா? நாம் அவர்களோடு பேசுவோமானால், அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்போமானால், அவர்களுடைய திட்டங்களுக்கு உதவி செய்வோமானால் அது என்னுடைய பெருமையையும் அகந்தையும் பாதிக்கும் என்பதற்காக தகவல் தொடர்பை முழுவதுமாக நாம் நிறுத்தி விடுகிறோமா என்பதை நமக்கு யோசித்து பார்க்கலாம். சொந்த மகன், அவன் மூலமாக அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்கிறது. ஆனா அந்த பகுதியை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட, யோனத்தான் நீ சிறப்பாக செய்திருக்கிறாய், கர்த்தருடைய திட்டம் உன் மூலமாக நிறைவேறியது என்று அவனை பாராட்டவில்லை, அவனிடத்துல பேசவில்லை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கீழ்ப்படியாமை தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை, கீழ்ப்படியாமை தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள தகவல் தொடர்பை பாதிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உறவு பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படியாமையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கு பிரியமாக நம்முடைய திட்டங்களுக்கு ஏற்ற மக்களை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களை நம்ம எதிர்க்கிறோமா? அது குடும்பமாக இருக்கலாம், திருச்சபையாக இருக்கலாம், நாம் ஈடுபடக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், நாம் பணிபுரியக்கூடிய இடமாக இருக்கலாம். தகவல் தொடர்பின்மைக்கு காரணம் இந்த இடத்துல சவுலுடைய கீழ்ப்படியாமை. ஒன்று, தேவனுடைய மக்களோடு உள்ள தகவல் தொடர்பு முழுவதுமாக சவுலிடத்திலே அருந்துவிட்டது. அது மாத்திரமல்ல, இதனுடைய அடிப்படை காரணம் என்ன? தேவனோடு உள்ள தகவல் தொடர்பு, the communication with God was cut off. யாருக்கு? சவுலுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு அருந்துவிட்டது. 14வது அதிகாரம் 18வது 19வது வசனங்களை வாசிங்க. 14, 18, 19. அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பெட்டியை கொண்டு வா என்றான். தேவனுடைய பெட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடே பேசுகையில் பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றான். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஃபார்மாலிட்டிக்காக
கடமைக்காக கர்த்தரை தேடக்கூடிய சவுல். கடமைக்காக கர்த்தரை தேடக்கூடிய சவுல். ஜெபம் பண்ணிட்டு காரியங்களை செஞ்சா எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார் சொல்லி அநேகர் யோசிக்கிறாங்கல்ல. ஜெபம் என்பது தேவனை சார்ந்து கொள்வதற்கு உள்ள அடையாளம். ஆனா இந்த இடத்துல என்ன நினைக்கிறாருன்னா, சவுல் தான் ஜெபித்து விட்டு ஆசாரியன்ட்ட கேட்டுட்டு காரியத்தை செஞ்சுட்டோம்னா அதை கர்த்தர் அங்கீகரித்து விடுவார்னு சொல்லி யோசிக்கிறார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவசர அவசரமா யார்கிட்ட கேட்கிறாரு தெரியுமா? அந்த அகியாவை பார்த்து. அகியா யாருன்னா அந்த ஏலியுடைய ஃபேமிலில இருந்து வந்த ஒரு ஆசாரி. அகியாவை பார்த்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வான்னு சொல்லி சொல்றான். கொண்டு வந்துட்டு கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தேடுகிறார். ஆனா உடனே நீங்க பாத்தீங்கன்னா அங்க வர்ற கலவரம் அதிகரிக்குது. என்ன கலவரம்? யோனத்தான் மூலமாக அங்க நடக்கக்கூடிய போர் உச்சகட்டத்தை அடைகிறது. அதை பார்த்த உடனே என்ன சொல்லிடுறாரு தெரியுமா சவுல்? ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு. அதாவது அந்த ஊரியும் தும்மியும் எனப்பட்ட சீட்டு மூலமாக கர்த்தருடைய சித்தத்தை அறிய வேண்டிய சவுல் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு நேரமும் எடுக்கல, காத்தும் இருக்கல. அவசர அவசரமாக காரியங்களை செய்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக காரியங்களை செய்கிறார். காரணம், தேவனோடு ஆழமான உறவு சவுலுக்கு இல்லை. இதற்கு முக்கியமான காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படியாமை. 14வது அதிகாரம் 35ஆம் வசனம் வாசிங்க. 35, 36ஆம் வசனம். பின்பு சவுல் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அது அவன் கர்த்தருக்கு கட்டின முதலாவது பலிபீடம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாகும் மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு அவர்கள், உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சன்னதியில் சேரக்கடவோம் என்றான். இந்த வசனங்களை கொஞ்சம் பாருங்களேன். 35ஆம் வசனத்துல தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக பொறுப்பெடுத்து பல ஆண்டுகள் ஓடிவிட்டன. ஆனால் இத்தனை ஆண்டுகள் சவுல் கர்த்தருக்கு பலியிடுவதற்கு, கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டவில்லை. இதுதான் சவுல் கெட்டின முதல் பலிபீடம். முதல் பலிபீடம். அப்போ அவருடைய வாழ்க்கையில பலிபீடம் என்பது கடைசியான ஒரு இடத்துல இருக்கு. தேவனுக்கும் அவருக்கும் உள்ள தனிப்பட்ட உறவு, அந்த உறவு அருந்து விட்டது. வெற்றி ஒரு பக்கம் இருக்கு. ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. பலி எல்லாம் கொடுக்கிறாரு. ஆசாரியன்ட்ட கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வான்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம் பேசுறாரு. அது எல்லாமே கடமைக்காக காரியங்கள் நிறைவேறினவை தவிர தனிப்பட்ட விதத்துல சவுலுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தூரம் கூடிக்கொண்டே செல்கிறது. இந்த இது அதான் வெளிப்படுத்துகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில படிக்கிறோம் இல்லையா? ஆபிரகாமை தேவன் ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல அழைக்கிறார். தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஆபிரகாம் பஞ்சத்துக்கு பயந்து எகிப்துக்குள்ள சென்று விட்டார். 12வது அதிகாரத்துடைய பின்பகுதியில் அது இருக்கு. எகிப்துக்குள்ள போன உடனே தன்னுடைய மனைவி அழகானவள் என்பதினாலே பார்வோன் தன்னை கொன்றுவிட்டு தன்னுடைய மனைவியை எடுத்துக்கொள்வான் என்று பயந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லிவிட்டார். பயம் வருகிறது. தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி பாதுகாப்பை தேடி போகிறார், பொய் சொல்லுகிறார். விளைவு நீங்க பாத்தீங்கன்னா, எகிப்திலே இருக்கும் வரைக்கும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பலிபீடம் இல்லை. கர்த்தர் கிருபையாக பார்வோனுடைய கையில் இருந்து அவரை பாதுகாத்து மறுபடியும் கொண்டு வருகிறார். என்ன தெரியுமா செய்கிறார் ஆபிரகாம்? ஆபிராம் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் என்ன தெரியுமா செய்கிறார்? எந்த இடத்துல முதலாவது பலிபீடத்தை கட்டினாரோ, கர்த்தரை தொழுது கொண்டாரோ, அங்கே வந்து தேவனோடு தன்னுடைய உறவை சரி செய்கிறார். சவுலுடைய வாழ்க்கையில இத்தனை வீழ்ச்சிக்கு நடுவிலையும், இத்தனை தோல்விக்கு நடுவிலையும், இத்தனை கீழ்ப்படியாமைக்கு நடுவிலேயும் நேரம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கும் தனக்கும் உள்ள உறவை சரி செய்யவில்லை. எத்தனை குழப்பம் இல்ல? கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய தனிப்பட்ட உறவு தேவனோடு எவ்விதமாக இருக்கிறது? ஆண்டவரோடு அவரோடு பேசுவதற்கு நம்ம எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறோம்?
அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, அவருடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? வாழ்க்கையுடைய எல்லா குழப்பங்களுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் செலவழிக்க வேண்டிய அளவுக்கு நேரம் செலவழிப்பதில்லை. கர்த்தரோடு தனிப்பட்ட உறவு ஆழமாக இல்லை. இதான் சவுலுடைய முக்கியமான பிரச்சனை. தகவல் தொடர்பை இழந்து போன சவுல். காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை தேடவில்லை. ஆகவே கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதுசுல எவ்வளவு ஜெபம் பண்ணோம் இல்லையா? எவ்வளவு ஆவலோடு வேதத்தை படித்தோம் இல்லையா? எவ்வளவு ஆவலோடு பரிசுத்தமாக வாழ்ந்தோம் இல்லையா? எவ்வளவு ஆசையோடு அவருடைய பணியை செய்தோம் இல்லையா? நாளாக அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சா? விளைவு என்ன தெரியுமா? வேதத்தை வாசிக்க நமக்கு விருப்பம் இல்லை, ஜெபிக்க விருப்பம் இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்துல ஈடுபட விருப்பம் இல்லை. எல்லாமே கடமையாக மாறிவிட்டது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆதியில் இருந்த அன்பு நமக்குள்ள இருக்குதா? இந்த இடத்துல யோனத்தானோடு உள்ள உறவு மாத்திரமல்ல, கர்த்தருடைய மனிதர்களோடு உள்ள உறவு மாத்திரமல்ல, கர்த்தரோடு உள்ள உறவு சவுலுக்கு பாதிக்கப்பட்டது. காரணம் அவனுடைய கீழ்ப்படியாமை. 36 வசனம் அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். என்ன செய்யறாருன்னா, சவுல் கர்த்தருடைய சமூகத்துல விசாரிக்கிறார். இன்னைக்கு ராத்திரி நான் பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்கள் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாகன்னு சொல்றார். இது கர்த்தருடைய சித்தமா இல்லையா? அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தானாக காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார் சவுல். உடனே ஆசார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நாம் இங்கே தேவ சன்னதியில் சேர கடவோம் என்றான். தேவ சன்னதியில் சேராத சவுல். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அடுத்த அதிகாரத்தில் அவருடைய கீழ்ப்படியாமை, அவருடைய தடம் புரளுதல் இன்னும் அடுத்த படிக்கு போகிறது. வீழ்ச்சி ஒவ்வொரு படியாக கீழ் நோக்கி செல்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகும் போது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு தொய்யும் போது, கர்த்தர் பல்வேறு விதங்கள்ல பல்வேறு மக்கள் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். யோனத்தான் மூலமாக வந்த வெற்றியை பார்க்கும் போதாவது சவுல் யோசித்திருக்க வேண்டும். ஆனா யோசிக்கல. ஏன் தன் மூலமாக கர்த்தர் வெற்றியை கொடுக்கவில்லை, தன்னுடைய மகனாகிய யோனத்தான் மூலமாக வெற்றியை கொடுத்தார் என்று யோசிக்க வேண்டிய சவுல் யோசிக்கவில்லை. இந்த இடத்துல ஆசாரியன் சொல்லும் போதாவது யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் யோசிக்கவில்லை. 37 வசனம் வாசிங்க. 37 வசனம். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அவர் அந்த நாளிலே சவுலுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க வேண்டுமானால், தேவனோடு உள்ள உறவு தொடர்ந்து வளர வேண்டுமானால், அவருக்குள்ளே ஆழமாக வேர்விட்டு அதிகமான கனி கொடுக்க வேண்டுமானால், நாம் அவரை தேட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிவது, அவரோடு உள்ள உறவு நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையான இடத்துல இருக்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரிசார்ட்டா இருக்கு. எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டு கடைசியில முடியலன்னா யார்கிட்ட வருவது? கர்த்தர்ட்ட வருவது. இன்னைக்கு நம்ம லைஃப்ல அப்படித்தானே இருக்கு. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிய தவறும் போது வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்ம கையில் எடுத்து பயன்படுத்தி விட்டு போய் முட்டி கொண்டு நிற்கும் போது, ஒரு மூலையிலே போய் மாட்டிக்கொள்ளும் போது, கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று கேட்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். ஒரு தேவனுடைய மனிதர் இவ்விதமாக எழுதுகிறார். When we turn to God first, we will never turn to him as a last resort. தேவனிடத்தில் முதலாவது நாம் திரும்பி விடுவோமானால், தேவனை முதலாவது தேடுவோமானால், நாம் கடைசியாக தேவனிடத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் முதன்மையான இடத்துல இருக்காரா? தேவனுக்கு நமக்கு உள்ள உறவு எவ்விதமாக இருக்கிறது?
தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு எவ்விதமாக இருக்கிறது? கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். இவை எல்லாம் நம்மை தடம் புரள செய்யும். மறந்துவிட வேண்டாம். வீழ்ச்சி பெரிய வீழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அதற்கு காரணம் இந்த இடத்துல கீழ்ப்படியாமையின் விளைவுகள் தொடர்கிறது. தகவல் தொடர்பை இழந்து போன சவுல் தேவனுடைய மக்களோடு தகவல் தொடர்பை இழந்து விட்டார், தேவனோடும் தகவல் தொடர்பை அவர் இழந்து விட்டார். விளைவு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, அது தவறான தீர்மானத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஒரு தலைவன் தவறும் போது ஒவ்வொரு படியும் சறுக்குகிறது. என்ன தவறான தீர்மானம்? 14வது அதிகாரம் 24, 28 வசனங்களை வாசிங்க. 14வது அதிகாரம் 24 வசனம், 28 வசனம். இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தம் அடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று சவுல் ஜனங்களுக்கு ஆணையிட்டு சொல்லியிருந்தபடியால் ஜனங்களில் ஒருவரும் எவ்வளவேனும் போஜனம் பண்ணாதிருந்தார்கள். 28 28 வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். ஓகே, இந்த வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாதபடியினாலே சவுல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் தவறான தீர்மானங்களாக மாறிவிடுகிறது. தேவனுக்கு சித்தமான தீர்மானமா? இல்லை, சுயநலமான தீர்மானம். தன்னுடைய ஈகோவை, தன்னுடைய சுயத்தை தன்னுடைய சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய தீர்மானம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஓத்துனா ஆணை. என்ன ஆணை இடுகிறார்னா, அந்த 24 வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, சாயங்காலம் மட்டும், அந்த யுத்தம் முடியும் வரைக்கும், யுத்தத்திலே வெற்றி பெறும் வரைக்கும் எவன் சாப்பிடுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி தீர்மானம் பண்றார். நல்ல தீர்மானமா? சிறந்த தீர்மானமா? இல்ல இல்ல. ஏன் சிறந்த தீர்மானம் இல்ல? இது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தீர்மானம். உணர்ச்சி வசப்பட்ட தீர்மானம் ஒன்று. இரண்டாவது, ஜனங்கள் பயங்கர சோர்வா இருக்காங்க. 30 வசனம் வாசிங்க சிஸ்டர். 14:30 வாசிங்க. இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். யோனத்தான் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்குது. ஜனங்கள் காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாதபடிக்கு அந்த யுத்தத்துல பங்கு பெற்றிருக்காங்க. ஒருவேளை தங்களுக்கு கிடைச்ச கொள்ளையில அவங்க ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை உணவருந்து இருப்பார்களானால் எவ்வளவு சந்தோஷமாக இன்னும் ஒரு பெரிய வெற்றியை அவர்கள் பெற்றிருப்பார்கள் சொல்லி சொல்லுகிறார். அப்போ இந்த தலைவன் தன்னுடைய சுயநலத்தினாலே கீழே உள்ள ஜனங்களுடைய போர்ச்சேவருடைய தேவையை புரிந்து கொள்ளவில்லை. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அந்த தீர்மானம் சரியான தீர்மானமாக இல்லை. ஏன்? அந்த தீர்மானம் அந்த போர்ச்சேவகரை பசியோடு இருக்க வழி நடத்தியது. போர்ச்சேவகர் டயர்டா இருக்க வழி நடந்துச்சு. சரி, இவ்விதமாக தீர்மானம் எடுக்கலாமா? கர்த்தருடைய பெயரிலே ஆணையிடுவார்களானால் அந்த ஆணையை ஒருவர் காப்பாற்ற வேண்டும். சவுலுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமான காரியமாக மாறிவிட்டது. யோசித்து கவனமாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதன் இல்ல. தவறான தீர்மானத்துக்கு காரணம் கர்த்தர் வழிநடத்தி எடுக்கக்கூடிய தீர்மானம் அல்ல. லேவியராகமத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 5வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 5வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தினால் ஆகிலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனமறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான். இந்த இடத்துல மோசே மூலமாக தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது
கர்த்தருடைய பெயர்ல ஏதாவது ஒரு ஆணை இடுவார்களானால், எந்த ஆணை? மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்திலாகிலும். மனிதன் பதறி ஆணையிடுவதுன்னா அந்த சூழ்நிலையில டென்ஷன் ஆகி ஒரு காரியத்தை நான் செய்வேன், செய்ய மாட்டேன், தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல், ஒருவேளை தான் யோசிக்காம தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான். தேவனுக்கு முன்பாக பேசும்போது நாம் கவனமாக இருக்க வேண்டும் சொல்லி அந்த பிரசங்கி புத்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய், ஆகவே உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. நீ அவருடைய சமூகத்துல நேர்ந்து கொண்டதை செலுத்தாமல் போவதை விட நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சாமுவேல் அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பார். ஆனா சவுல் யோசிக்கவே இல்லை. ரொம்ப கேஷுவலா என்ன தீர்மானம் எடுத்துட்டாருன்னா, இன்றைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி எடுத்துட்டார். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை தீர்மானிக்கக்கூடிய மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே எதை வாக்கு கொடுக்கிறானோ, எதை ஆணையிடுகிறானோ, எதை பொருத்தனை பண்ணுகிறானோ அதை அவன் நிறைவேற்ற வேண்டும். நீங்க எண்ணாகமும் 30வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். எண்ணாகமும் 30வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. எண்ணாகமும் 30வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் தலைவரை நோக்கி, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். இந்த இடத்துல கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்க, இஸ்ரவேல் புத்திரர்கள்ல அல்லது தேவனுடைய மக்கள் தேவனிடத்திலே ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுவார்களானால், பொருத்தனை பண்ணுவார்களானால், ஆணையிடுவார்களானால், தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்வார்களானால் அவன் தன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியே செய்ய கடவன். ஆணையை குறித்து நீங்க இன்னும் அதிகமா புரிந்து கொள்ள வேண்டுமானால், ஆணையை குறித்து பொருத்தனை குறித்து புரிந்து கொள்ள வேண்டுமானால், மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது எண்ணாகமம் 30வது அதிகாரம் முழுவதும் இருக்கு. அதே அதிகாரத்துல 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் போது, ஒரு திருமணமாகாத பெண் பிள்ளை தன்னுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு, பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு அவளுடைய தகப்பனார் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று படிக்கிறோம். அதே அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து 15வது வசனம் வரைக்கும், ஒரு திருமணம் ஆன பெண் ஒரு காரியத்தை ஆணையிடுவாளானால், பொருத்தனை செய்வாளானால் அவளுடைய கணவர் அதற்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு அவர் அனுமதி கொடுக்க வேண்டும். இதை அதுல படிக்கிறோம். 16வது வசனம் வாசிங்க. எண்ணாகமம் 30:16 வாசிங்க. எண்ணாகமம் 30:16 வசனம். புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனுடைய வீட்டில் சிறு வயதில் இருக்கிற அவன் குமாரத்தியையும் குறித்து கர்த்தர் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே. தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது எல்லாவற்றையும் சாமுவேல் சவுலுக்கு சொல்லியிருக்கிறார். ஆனா தேவனோடு உறவை இழந்து போன சவுல், தேவனுக்கு கீழ்ப்படியாத சவுல் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானமுமே தவறான தீர்மானமாகி விடுகிறது. ஜனங்களுடைய பசியை யோசிக்கவில்லை, ஜனங்கள் டயர்ட் ஆயிருவாங்க அதை யோசிக்கல, தன்னுடைய சுயத்தை பிரியப்படுத்துவதற்காக அவர்கள் மத்தியில தன்னை மிகவும் ஆவிக்குரியவனாக காட்டிக் கொள்வதற்காக என்ன தெரியுமா சொல்கிறார்? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உணவை புசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி தீர்மானம் எடுக்கிறார். அந்த தீர்மானத்துடைய விளைவு என்ன ஆச்சுன்றத நம்ம 14வது அதிகாரத்துல படிக்கலாம். 14வது அதிகாரம் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிங்க. தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ஒரு காட்டிலே வந்தார்கள். அங்கே வெளியிலே தேன் கூடு கட்டியிருந்தது. ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை.
ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். ஜனங்கள் அந்த ஆணைய நிமித்தம் பயப்பட்டார்கள். கர்த்தருக்கு முன்பாக தீர்மானம் எடுத்திருக்கிறோம், ஆகவே அதை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் அல்ல. சவுல் ஒரு ராஜா. இந்த ராஜாவுடைய தவறான தீர்மானத்தின் நிமித்தமாக பயங்கர பசியின் மத்தியில கண்ணுக்கு எதிர்க்க தேன் கூட்டுல இருந்து தேன் ஒழுகுகிறது. அதை சாப்பிட்டா கொஞ்சம் டயர்டா இருக்கக்கூடியது, அந்த களைப்பு நீங்கி கொஞ்சம் உற்சாகப்படுத்தப்படலான்னும் போது அதை கூட சாப்பிடாதபடிக்கு இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலை என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா 27ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 27ஆம் வசனம். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்குட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த தேன் கூட்டை ஒரு குச்சியினால குத்தி அதை எடுத்து வாயில போட்டுக்கிட்ட. ஏன் யோனத்தான் இவ்விதமாக செய்தான்? யோனத்தானுக்கு சவுல் ராஜா கொடுத்த ஆணை, எடுத்த ஆணை, ஜனங்களுக்கு கொடுத்த ஆணை தெரியாததால அவர் செய்யறாரு. அவர் சாப்பிடுகிறார். சாப்பிட்ட உடனே ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீ எப்படி சாப்பிடுற, இது தப்பு இல்லையான்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா 29ஆம் வசனத்துல, என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேன்ல கொஞ்சம் சாப்பிட்டதால என் கண்கள் எவ்விதமாக தெளிந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இத கேட்ட உடனே ஜனங்கள் என்ன பண்றாங்கன்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? 33ஆம் வசனம் 34ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது இதோ இரத்தத்தோடு இருக்கிறதை புசிக்கிறதினால் ஜனங்கள் கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்கிறார்கள் என்று சவுலுக்கு அறிவித்தார்கள். அவன், நீங்கள் துரோகம் பண்ணினீர்கள். இப்போதோ ஒரு பெரிய கல்லை என்னிடத்தில் உருட்டி கொண்டு வாருங்கள். நீங்கள் ஜனத்திற்குள்ளே போய் இரத்தத்தோடு இருக்கிறதை சாப்பிடுகிறதினாலே கர்த்தருக்கு இயலாத பாவம் செய்யாதபடிக்கு அவரவர் தங்கள் மாட்டையும் அவரவர் தங்கள் ஆட்டையும் என்னிடத்தில் கொண்டு வந்து இங்கே அடித்து பின்பு சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆகையால் ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் மாடுகளை சிஸ்டர் போதும். அதுக்கு முந்தின வசனமும் வாசிங்க. 27ஆம் வசனம். அதாவது ஜனங்கள் ரத்தத்தோடு புசித்தார்கள் இருக்கு இல்லையா? யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதை கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியினாலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயிலே போட்டுக்கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிந்தது. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாய் ஆணையிட்டிருக்கிறார். ஆகையினால் ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார். நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிந்ததை பாருங்கள். இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும். பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசியிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தரை முறியடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையின் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடும் புசித்தார்கள். அப்பொழுது சிஸ்டர் போதும். தேங்க்யூ. யோனத்தான் சொன்ன உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க? பயங்கர பசியை கட்டுப்படுத்த முடியாதபடிக்கு கொள்ளையின் மேல் பாய்ந்துனா பெலிஸ்தியர் இடத்திலிருந்து அவர்கள் பிடித்து கொண்டு வந்த ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் அடிச்சு இரத்தத்தோடு புசிக்கிறார்கள். சவுல் என்ன தீர்மானம் எடுத்தார்? ஜனங்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி தீர்மானம் எடுத்தார். ஆனா ஜனங்கள் பயங்கர பசியோட இருக்காங்க. அந்த நேரத்திலேயாவது சவுல் அவர்கள் சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கலாம், அந்த ஆணையை முடித்திருக்க வேண்டும். ஆனா யோனத்தான் சொன்னபடியினாலே ஏற்கனவே பசியோடு இந்த ஜனங்கள் பாய்ந்து அந்த ஆடு மாடுகளை இரத்தத்தோடு புசிக்கிறார்கள். ஏன் ரத்தத்தோடு புசிக்கிறது தவறான்னு சொல்லி கேட்கலாம். வேதாகமத்துல தெளிவாக
ஜனங்கள் எவ்விதமாக சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 7வது அதிகாரம், லேவியராகமம் 7வது அதிகாரம் 26வது 27வது வசனங்களை வாசிங்க. லேவியராகமம் 7வது அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிங்க. உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது யாதொரு மிருகத்தின் இரத்தத்தையாவது புசிக்கலாகாது. எவ்வித இரத்தத்தையாகிலும் புசிக்கிற எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல் என்றார். ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? எந்த பறவையின் ரத்தத்தையும் மிருகத்தின் ரத்தத்தையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி ஆதியாகமம் 9:4 நமக்கு தெரியும், மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறார். சரி, புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்காரா? அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம், அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 27 29 வரைக்கும் வாசிங்க. அந்தப்படியே யூதாவையும் சீலாவையும் அனுப்பி இருக்கிறோம். அவர்களும் இவைகளை வாய்மொழியாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு சித்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாயிருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். இந்த வசனத்துடைய பின்னணியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் சவுலுடைய வேத ஆராய்ச்சி படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதுல என்ன, அதாவது யூத விசுவாசிகளும் புறஜாதியாரான விசுவாசிகள்னா யூதர்கள் அல்லாத விசுவாசிகள், அவர்கள் யூதர்கள் பின்பற்றக்கூடிய எந்த பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஆதி திருச்சபையிலே பிரச்சனை வருகிறது. அப்ப ஆதி திருச்சபையுடைய தலைவர்கள் என்ன தீர்மானம் பண்றாங்க தெரியுமா? யூத விசுவாசிகள் எதெல்லாம் விலகி இருக்காங்களோ அதுல விலகி இருக்க வேண்டும், மற்றபடி தீட்டுள்ளவைகள் தீட்டு இல்லாதவைகள் சொல்லி தீர்மானிக்கும் போது ரத்தத்திற்கும் நெருக்குண்டு சத்தத்திற்கும் விலகி இருக்க வேண்டும். ஏன் ரத்தத்துக்கு விலகி இருக்க வேண்டும் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நேரம் படித்து பாருங்க. லேவியராகமம் 17வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும்போது மனுஷனுடைய உயிர் ரத்தத்திலே இருக்கிறது, ஆகவே அதை நாம் புசிக்க கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 14வது அதிகாரத்துல பசியின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆடு மாடுகளை இரத்தத்தோடு புசித்தார்கள். விளைவு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சென்று விட்டார்கள். அப்ப அவங்க கீழ்ப்படியாம போனதற்கு காரணம் யார்? அவர்களை புரிந்து கொள்ளாதபடிக்கு ஆணையிட்ட சவுலுடைய தவறான தீர்மானம். யோசித்து பாருங்களேன், ஒரு தலைவன் தவறான தீர்மானம் எடுக்கும் போது அது எவ்வளவு பெரிய கூட்டத்தை பாதிக்கிறது இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். அருமையான தேவனுடைய மக்களே, பல்வேறு இடங்கள்ல தலைமைத்துவத்தை கட்ட நமக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? நீங்க ஒரு குடும்ப தலைவரா இருக்கலாம், குடும்ப தலைவியா இருக்கலாம், அல்லது நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களுக்கு கீழே அநேக நபர்கள் இருக்கலாம். நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கலாம், ஆசிரியையா இருக்கலாம், அல்லது வேறொரு இடத்துல பணிபுரியக்கூடியவரா இருக்கலாம். இந்த சமுதாயத்துல ஆவிக்குரிய தலைமை பொறுப்பை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு இல்லையா? நம்ம ஊழியத்துல ஈடுபடக்கூடிய ஊழிய தலைவர்கள் பொறுப்பா இருக்கலாம். எந்த தலைமைத்துவமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய தீர்மானம் தவறான தீர்மானமாக இருக்கும். அந்த தீர்மானம் சுயநலமான தீர்மானமாக இருக்கும். அந்த தீர்மானம் மனிதர்களுடைய தேவையை புரிந்து கொள்ளாதபடிக்கு, மனிதர்களுடைய நன்மைக்கு ஏற்ற தீர்மானமாக இல்லாதபடிக்கு, தன்னுடைய பெயரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானமாக இருக்கும். விளைவு என்ன தெரியுமா? எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய தவறுகளால, நம்ம எடுக்கக்கூடிய தவறான தீர்மானங்களால மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்களா? எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு, தேவனுக்கு கீழ்ப்படிதல் முக்கியம். சவுலுடைய வாழ்க்கையில தடம் புரள ஆரம்பித்தார். ஒன்று நம்ம பார்த்தோம்,
தேவனோடு உள்ள தகவல் தொடர்பு, தேவனுடைய மக்களோடு உள்ள தகவல் தொடர்பு நின்றுவிட்டது. இரண்டாவது, தவறான தீர்மானம் எடுக்கிறது. ஒரு தவறான தீர்மானமா? இல்லை, தொடர்ந்து தவறான தீர்மானம் எடுக்கிறார். 14வது அதிகாரம், 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 38, 39வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்று என்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. முதலாவது, சவுல் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு தேவனிடத்துல விசாரிக்காதபடிக்கு ஒரு ஆணையிட்டார். என்ன ஆணையிட்டார்? இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த ஆணை முழு இஸ்ரவேல் மக்களையும், முக்கியமாக போர்ச்சேவகரையும் பாதித்தது. அவங்க இன்னும் அதிகமா யுத்தம் பண்ணியிருக்கலாம், பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அவர்கள் பாவம் செய்வதற்கு அவர்களை வழி நடத்தியது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, சரி, அந்த ஒரு காரியத்துலதான் பிரச்சனையாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன தெரியுமா செய்கிறார்? ஏன் கர்த்தருடைய வழிநடத்தல் நமக்கு கிடைக்கவில்லை? அந்த பாவத்துக்கான காரணம் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்? அது ஒருவேளை என்னுடைய மகனாகிய யோனத்தானே காரணமாக இருந்தால், யோனத்தான் சாகவே சாக வேண்டும். இந்த அதிகாரத்துடைய முன்பகுதி நமக்கு தெரியும். யோனத்தான் மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படியே அந்த பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி உண்டாகிறது. பெலிஸ்தியரை இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொள்கிறார்கள். ஒளிஞ்சுகிட்டு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் தைரியமாக வந்து பெலிஸ்தியரை முறியடிக்கிறார்கள். அவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குது. இரண்டாவது, இந்த ஆணையை குறித்து யோனத்தானுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு, யார் மூலமாக வெற்றி கிடைத்ததோ, யார் மூலமாக கர்த்தர் செயல்பட்டாரோ அதெல்லாம் யோசிக்காதபடிக்கு அவன் சாகவே சாக வேண்டும் என்று மறுபடியும் தவறான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அதுக்கு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்னு சொல்ற. தான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய பெயரை வீணிலே பயன்படுத்தக்கூடிய சவுல். காரணம், எல்லாமே கடமைக்கு ஏதுவாக மாறிவிட்டு தான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பெயரிலே செய்துவிட்டால் அது கர்த்தர் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி யோசிக்கிறார். அந்த வசனத்துடைய பின்பகுதி பாருங்களேன். ஜனங்களுக்குள் ஒருவனும் அவனுக்கு பதில் சொல்லவில்லை. என்ன நடக்குது? 40ஆம் வசனத்துல இருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, சீட்டு போடுறாங்க. ஜனங்கள் எல்லாரையும் ஒரு பக்கம் நிக்க வச்சு, அடுத்த பக்கம் சவுலும் யோனத்தானும் நிக்கிறாங்க. சீட்டு எந்த பக்கம் விழுந்துச்சுன்னா, சவுல் இருக்க பக்கம் விழுந்துச்சு. சவுலும் யோனத்தானும் இருக்கக்கூடிய இடத்துல விழுந்துச்சு. 41ஆம் வசனத்துல ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தப்பினார்கள்னு போட்டிருக்கு. 42ஆம் வசனத்துல 2 பேர்ல யார் மேல சீட்டு போட வேண்டும் சொல்லி யோசிக்கும் போது சீட்டு போடுறாங்க. அப்போ 43ஆம் வசனத்துல சீட்டு போடுவதை பற்றி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். யார் மேல சீட்டு விழுகிறது? யோனத்தான் மீது விழுகிறது. அப்போ யோனத்தானை பார்த்து கேட்கிறாங்க, நீ ஏன் இந்த தப்பு பண்ண, என்ன தப்பு பண்ண சொல்லுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து யோனத்தான் சொல்றாரு, ரொம்ப பசியா இருந்துச்சு, நீங்க இட்ட ஆணை எனக்கு தெரியாது, ஆகவே ஒரு குச்சியை வச்சு நான் அந்த தேன் கூட்டை எடுத்து ருசி பார்த்தேன், அதற்காக நான் சாக வேண்டும் என்றான். யோனத்தானுடைய அர்ப்பணிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு முன்பாக என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று யோசித்த யோனத்தான். ஆனா சவுல் இந்த இடத்துல தன்னுடைய ஈகோ நிமித்தமாக இந்த காரியத்தை செய்யற. இப்படிப்பட்ட ஒரு தவறான தீர்மானத்தை எடுக்கலாமா? எப்ப எடுத்தார் இல்லையா? நியாயாதிபதிகள் புத்தகம் 11வது அதிகாரத்துல பதறி ஒரு தீர்மானம் எடுத்தார் இல்லையா? நான் வெற்றி பெற்று திரும்ப வருகிற போது எனக்கு எதிரே வரக்கூடியதை உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் சொல்லி பதறி போய் தீர்மானம் எடுத்தார். அது பதறி போய் எடுத்த தீர்மானம் விளைவு நீங்க பாத்தீங்கன்னா, எதிரே தன்னுடைய மகள் ஆடல் பாடலோடு வருகிறாள். அப்படியே தவித்து போகிறார் எப்தா. ஆனால் கர்த்தர் சொன்னபடியே, கர்த்தருக்கு வாக்கு பண்ணினபடியே அதை நிறைவேற்றினார். அதுதான் இந்த இடத்துல யோனத்தான் சொல்லுகிறார், நான் சாக வேண்டும் சொல்லுகிறார். உடனே சவுல பாருங்களேன், 44ஆம் வசனத்துல, யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றார்.
வெற்றி கிடைச்சது யோனத்தான் மூலமாக. ஆனால் தவறான ஒரு தீர்மானத்தை இந்த இடத்துல சவுல் எடுக்கிறார். தண்டிக்கப்பட தகுதி இல்லாத மக்களை தண்டிக்கிறார் சவுல். அப்போ என்ன நடக்குது? 45 வசனம் வாசிங்க. 45 வசனம். ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனைக் கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறோம். தேவன் துணை நிற்க அவன் இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். ஆண்டவர் கிருபையாக சவுலுடைய தீர்மானத்தில் இருந்து யோனத்தானை காத்துக்கொண்டார். தேவன் பயன்படுத்தின ஒரு மனிதனை கொல்வதற்கு சவுல் துணிந்து விட்டார். தன்னுடைய சொந்த மகன்தான். ஆனா ஜனங்களுக்கு முன்பாக மிகவும் வைராக்கியமாக தன்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று யோசித்தார். தேவனோடு உள்ள தகவல் தொடர்பை இழந்து போன சவுல், தேவனுடைய மக்களோடு தகவல் தொடர்பை இழந்து போன சவுல், தவறான தீர்மானம் எடுத்த சவுல், உணர்ச்சி வசப்பட்டு சுயத்தை மையமாக வைத்து அவன் எடுத்த தீர்மானம் அவனை பாதித்தது, அவனுடைய மகனை பாதித்தது, ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை பாதித்தது. ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகக்கூடிய அளவுக்கு அவர்களை உந்தி தள்ளியது சவுலுடைய தீர்மானம். அது மட்டும் இல்ல, தன்னுடைய சொந்த மகனையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவனுடைய தீர்மானம் அவனை தவறாக வழி நடத்தியது. எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன? தன் தவறை உணராத சவுல். இந்த அதிகாரத்தை முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யோனத்தான் மூலமாக வெற்றியை கட்டளையிட்ட போது சவுல் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்திருக்கணும். ஏன் தனக்கு மூலமாக வெற்றி கிடைக்கவில்லை, யோனத்தான் மூலமாக வெற்றி கிடைத்தது? தான் கூட 600 மக்கள் இருக்காங்க. ஆனா யோனத்தானும் யோனத்தானுடைய நண்பன் மாத்திரம் போய் அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாங்க. ஏன் இந்த ரட்சிப்பை கர்த்தர் தன் மூலமாக கட்டளையிடவில்லை என்பதை சவுல் யோசிக்கவில்லை. சவுலுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமையை உணர்ந்து கொள்ளவில்லை. தோல்விகள் மத்தியில தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த இடத்துல நம்ம படிச்சோம்ல, அந்த பகுதியில சீட்டு விழும்போது யார் பக்கம் விழுகிறது? சவுல் யோனத்தான் பக்கம் விழுகிறது. ஏன் சவுலுக்கும் சேர்ந்து விழுகிறது? அந்த ஆணை இட்டவன் யார்? இந்த சவுல். அப்போ யோனத்தான் மேல மாத்திரம் ஆக்ஷன் எடுக்கலாம், தன் மீது எந்த தவறுமே இல்லை என்று ஜனங்களுக்கு முன்பாக தன்னை காட்டிக்கொண்ட சவுல். ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? உணர்வற்ற உள்ளம். தன்னுடைய தவறை சவுல் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கர்த்தர் பல்வேறு விதங்கள்ல அவற்றை பேசுறார். ஆனா அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாராக இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா அது எல்லாவற்றையும் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தாரா? இல்லையே. 46 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் பெலிஸ்தரை தொடராமல் திரும்பி போய்விட்டான். பெலிஸ்தர் தங்கள் ஸ்தலத்துக்கு திரும்பி போய்விட்டார்கள். கர்த்தர் கொடுத்த யுத்தத்தை தொடர்ந்து அவர் நிறைவேற்றவில்லை. ஒரு வசனத்தை வாசித்துட்டு முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். 47 வசனம் வாசிங்க சிஸ்டர். இப்படி சவுல் இஸ்ரவேலை ஆளுகிற ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்டு சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய எல்லா சத்துருக்களுமாகிய மோவாபியருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் ஏதோமியருக்கும் சோபாவின் ராஜாக்களுக்கும் பெலிஸ்தருக்கும் விரோதமாக யுத்தம் பண்ணி எவர்கள் மேல் படையெடுத்தானோ அவர்களை எல்லாம் அடக்கினான். அவன் பலத்து அமலேக்கியரை முறியடித்து இஸ்ரவேலரை கொள்ளையிடுகிற யாவர் கைக்கும் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தான். இந்த 47வது 48வது வசனங்கள் சவுலை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லுகிறதுனா, சவுல் வெற்றி பெற்றான்னு சொல்லி படிக்கும். அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதனை பயன்படுத்தி கர்த்தர் எவ்விதமாக வெற்றிகளை கொடுக்க முடியும்? வெற்றியின் அடிப்படையில ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறான்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம். அருமையான சகோதர சகோதரிகளே, மறந்துட வேண்டாம். வெற்றி ஏன் வருகிறது? அது கர்த்தருடைய சித்தம். ஆகவே கர்த்தர் சவுலின் மூலமாக அந்த காரியங்களை செய்கிறார். ஒன்று. இரண்டாவது, நீங்க அந்த 48 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய கர்த்தர். ஆகவே இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு, இஸ்ரவேலை பாதுகாப்பதற்கு சவுலை பயன்படுத்தினார். வெற்றியின் அடிப்படையில
கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் காரியங்களை செய்கிறார் என்ற முடிவுக்கு வந்துட வேண்டாம் அருமையான தேவனுடைய மக்களே. கீழ்ப்படியாமைக்கு விளைவுகள் உண்டு. கீழ்ப்படியாமை வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பாதிக்கிறது. கீழ்ப்படியாமையின் மத்தியில் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் கீழ்ப்படியவில்லை, நான் தவறிவிட்டேன், என்னுடைய வார்த்தையிலே தவறிவிட்டேன், வாழ்க்கையிலே தவறிவிட்டேன், உம்மோடு உள்ள உறவு என்னிலே அருந்து போய்விட்டது, மறுபடியும் வரேன் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை கழுவும், மறுபடியும் சுத்திகரியும், மறுபடியும் உம்மோடு சேர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உடைய சித்தத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரும் கேட்போமானால் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனால் சவுல் இதிலே வேதனையான ஒரு காரியம், தவறிவிட்டார். கீழ்ப்படியாமை தொடர்ந்து வருகிறது. மறுபடியும் கீழ்ப்படிவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தாரா? வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அந்த வாய்ப்பை சவுல் பயன்படுத்தவில்லை. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய கீழ்ப்படியாமை வீதமாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? அருமையான தேவனுடைய மக்களே, கீழ்ப்படியாமை தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள உறவை பாதிக்கிறது. கீழ்ப்படியாமை தேவனோடு உள்ள உறவை பாதிக்கிறது. கர்த்தர் சவுலுக்கு பதில் அளிக்கவில்லை. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரா? கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாரா? விளைவு தவறான தீர்மானம், உணர்ச்சி வசப்பட்ட தீர்மானம், மனிதர்களை புரிந்து கொள்ளாத தீர்மானம், ஒரு சாடிஸ்ட் மாதிரி தீர்மானம் எடுக்கிறார். ஜனங்கள் பாவம் செய்ய தூண்டக்கூடிய தீர்மானம், கட்டாயப்படுத்தக்கூடிய தீர்மானம். இன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக அமைகிறதா? அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் பெரிய ஜனக்கூட்டத்திற்கு ஆசீர்வாதமாக அமைகிறதா? சற்று யோசித்து பார்க்கணும். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் இருக்கிறதா? யோசித்து பார்க்கலாம். யார் தண்டிக்கப்பட வேண்டும், யார் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குதா? எல்லா சூழ்நிலையிலையும் சவுல் தன்னை உணரவில்லையே. மற்றவர்களே குறை சொன்ன சவுல் தன்னுடைய குறைவை உணரவே இல்லையே. உணர்ந்து மனம் திரும்பி இருப்பார், ஆனால் அவர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார் இல்லையா? அந்த ராஜ்ய பாரத்தை தொடர்ந்து நிறைவேற்றி இருப்பார் இல்லையா? ஆண்டவர் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கிறார் இல்லையா சவுலுக்கு? வெற்றிகள் மத்தியில, தோல்விகள் மத்தியில கர்த்தரிடத்துல திரும்பி வருவார்னு சொல்லி பார்த்தா திரும்பி வரவே இல்லையே. இன்னைக்கு நாம் எவ்விதமாக தடம் புரடுகிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்கள் மீது எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர். சவுலுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ வாய்ப்புகளை கொடுத்து வருகிறீர். நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உங்களுடைய கிருபை. அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரங்கள்ல எங்களுடைய கீழ்ப்படியாமை உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை, எங்களுக்கும் மற்ற விசுவாசிகளுக்கும் உள்ள உறவை பாதிக்கிறது என்பதை உடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் பலிபீடம் முதல் இடத்துல இருக்க, உம்மோடு தனிப்பட்ட விதத்துல செலவழிக்கக்கூடிய நேரம் இருக்க கிருபை தாரும். நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானங்களும் சுயத்தின் மையத்துல இல்லாதபடிக்கு, கீழ்ப்படியாமையின் விளைவாக இல்லாதபடிக்கு, மற்றவர்களை கீழ்ப்படியாமைக்கு நேராக வழி நடத்த கட்டாயப்படுத்தக்கூடிய தீர்மானமாக இல்லாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. பல்வேறு தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் சரியான தலைவர்களாக செயல்பட்டு விட எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய தவறுகளை நீர் உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது, நாங்கள் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப அறிக்கையிட, மற்றவர்களோடு ஒப்புரவாக எங்களுக்கு வேண்டிய தாழ்மையை நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கீழ்ப்படியாமையிலேயே சென்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அழித்து விடாதபடிக்கு, தடம் புரண்டு விடாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you. Praise the Lord.